பைத்தான் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். பைத்தான் அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் டு டெவலப் அப்ளிகேஷன். இது ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் ஓரியன்டடுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊப்ஸ் கான்செப்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு பைத்தான் சப்போர்ட் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ரியல் டைமில் ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும் சிஸ்டத்தில். ஓகேவா? அதான் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்டில் வரும். கிளாஸு, ஆப்ஜெக்ட்டு, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இட் இஸ் சிம்பிள் அண்ட் லேர்ன் டு ஈஸி டு லேர்ன் அண்ட் ப்ரொவைட்ஸ் லாட் ஆஃப் ஹை லெவல் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வந்துட்டு லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். யாராக இருந்தாலுமே இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட கோடு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, பிரிண்டில் என்னோட நேம் டபுள் கோட்டுக்குள்ள பிரதீபான்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பிரதீபாங்கிற மெசேஜ் காட்டும். பட் ஆனால் சிஓ சிபிபியோ அப்படி கிடையாது. ஹெட்டர் ஃபைல் கொடுக்கணும், மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்கணும், அதுக்குள்ளே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். பைத்தான்லாம் அப்படி கிடையாது. நம்ம டேரெக்டாக என்ன மெசேஜ் வேணுமோ அதை பிரிண்ட் இதுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் எஃப்ஐ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட்டு கொடுத்துரும். ஓகேவா? பைத்தான் இஸ் an easy to learn yet powerful versatility scripting language which makes it attractive for application development. பைத்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இதில் டெவலப் பண்ணலாம். இதில் டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கும், மோர் அட்ராக்டிவாக இருக்கும். மோர் அட்ராக்டிவ் அப்படின்னா யாராக இருந்தாலுமே அதை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்படி நம்ம பார்க்கலே வந்துட்டு ஈஸியாக அதை லேர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு போர்டு வச்சுருக்கிறேன். ஒன்று எழுதி வச்சுருக்கேன், ஒன்று வந்து இமேஜாக வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு அருகில் பள்ளி உள்ளது அப்படின்னு வச்சுருக்கேன் ஒரு போர்டு. இன்னும் ஒரு ஸ்கூல் படம் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டில் எது புரியும்? இந்த ஸ்கூல் இமேஜ் இருக்க தானே புரியும். அதான் பைத்தான். ஓகேவா? இதில் நம்ம டெவலப் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கிராஃபிக்கல் யூசர் GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை ஃபேஸ் பண்ணி வரும். ஓகேவா? இதனால வந்துட்டு மோர் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? இதான் வந்துட்டு பைத்தான் லாங்குவேஜ். பைத்தான் சப்போர்ட் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் பேட்டர்ன்ஸ். இது வந்துட்டு நிறைய ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை லேர்ன் பண்ணுறது ஈஸி. எல்லா பேட்டர்ன்ஸுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாகவே ஜாவா படிச்சிருக்கேன், ஜாவா டெவலப்பராகவே இருந்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பேட்டர்னுக்குமே இது ஈஸியாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே ஆப்ஜெக்ட் இருக்கும், இதுலேயே ஆப்ஜெக்ட் இருக்கும், அதில் ஃபுல்லாக ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கும், இதிலே ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கும், அரே ஃபங்க்ஷன் எல்லாமே மோரோவர் சேமாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் இது வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எல்லாத்தோடையும் பேட்டர்ன் வந்துட்டு பைத்தான் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? பைத்தான் இஸ் an ஓப்பன் சோர்ஸ் காஸ்ட் ஃப்ரீ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா என்னன்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும்ல, நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு க்ரோமில் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம் எல்லாம். ஓகேவா? நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. அடுத்து இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அடாப்ட் பை சம் அதர் டெவலப்பர். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இப்போ ஜாவா டெவலப்பராக இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பராக இருக்கட்டும், ஆர் சி டெவலப்பராக இருந்தால் கூட பைத்தான் வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிக்கலாம். எந்த ஒரு ஐடி கம்பெனிலையுமே வந்துட்டு பெர்மனெண்ட்டாக இந்த லாங்குவேஜ் வச்சு தான் ரன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. ஓகேவா? அப்பப்போ வெர்ஷன் வந்து மாறும். அதே மாதிரி வந்துட்டு வேறு டெவலப்பர் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு பைத்தானை வந்துட்டு அடாப்ட் ஆகிக்கலாம். ஓகேவா? இதான் பைத்தான்னா என்னென்னு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சா? ஓகே.